அதிக அளவில் எல்லா விஷயத்துலையுமே இந்த சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன். எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலையுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. மென்மையான குணம் படைச்சவங்க நீங்கள். அதனால தான் அதிக அளவில் சென்டிமெண்ட்டு பார்க்குறீங்க. கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் பாருங்கள், எல்லோருக்குமே ஒரு மரியாதை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, குழந்தைகிட்ட அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, அதை ஒரு சிறப்பான வகையில் தருவீங்க. தெய்வ பக்தி, பெரியவங்க மீது ஒரு மரியாதை கொண்டவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களை பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு எல்லாருக்காகவுமே நீங்கள் அன்பை கொடுக்கக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க. அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க நீங்கள். பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டீங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். குரலை பெருசாக உயர்த்திலாம் உங்களோட பேச்சு இருக்காது. ஆனால் உங்களோட கருத்தை சொல்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் சொன்னது தான், அதை பிரம்மனால் கூட மாற்றி எழுத முடியாது. அப்படி திறமைகளையும் நல்ல ஒரு தகுதியான விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்னெல்லாம் நடக்கும்? எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அம்மன் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். அன்னையின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்பால் சில மாற்றத்தையுமே நீங்கள் ஏற்படுத்த முடியும். எதிர்காலத்தை பற்றி எளிமையாக தெரிஞ்சுக்கவும் வரக்கூடிய பின்னடைவிலிருந்து விளக்கம் பெறவும் நீங்கள் சொந்த ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கிறதுனால நன்மைகளை பெற முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. உங்களோட கருத்தை உறுதியாக சொல்லக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் இந்த கோபம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் சொன்னது சரியாக நடக்கலை, சொன்னது சரியாக செய்யலை அப்படின்னா கோவிச்சுக்குவீங்க. அப்படி கோவிச்சுக்கிட்டு பல நாட்கள் பல மாதங்கள் கூட பிடிச்சி உங்ககிட்ட கூட பேசாமல் இருப்பீங்க. ஆனால் அடிதடிலாம் உங்களுக்கு காட்ட தெரியாது. கோபத்தை கூட அமைதியாக தான் காட்டுவீங்க. ஆனால் இப்படி நீங்கள் கோவிச்சுக்கிறது தான் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். சிரமமான காரியத்தை கூட எளிமையாக செய்யக்கூடியவங்க. 12 ராசிகளையுமே அதிகமான அளவுக்கு ஒரு நேர்மையும் சரி, விசுவாசமும் சரி, உண்மையும் வாய்மையும் கொண்டவங்களா கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. சட்டுனே யாருக்கிட்டையும் ஒட்டிக்க மாட்டீங்க. ஆனால் ஒட்டிக்கிட்டா நீங்கள் அவங்கள விட்டு பிரியணும் அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். என்ன விஷயம்லாம் பலமாக அமையும், என்ன விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி சாதகமாக நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான பல பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். சில நேரத்தில் வேலை போராட்டமாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக பாருங்கள், நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்தால் பதவி உயர்வு உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும். தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பான நேரம் இந்த வாரம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடம் நீங்கும். உங்கள் பிள்ளைங்களாலேயே நல்ல ஒரு பெருமை வந்து சேரும். அலுவலகத்தில் உத்தியோகம் ரீதியாக பார்த்தா நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய சூழல் இருக்குது. புதிய வருமானம் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் வரும். வியாபாரத்தில் மிக அதிகமாக வருமானம் கிடைக்கும். சில தொழில்நுட்பங்களை நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க. குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைங்களால் மன நிம்மதி வரும். உறவினர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். குடும்பத்துக்காக பணத்தை சேமிக்கிறதுல அதிகமாக நீங்கள் நாட்டம் செலுத்த போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் வாய்ப்புகளும் சிறப்பான பாராட்டும் கிடைக்கும். கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. புதிய முதலீடுகளை நீங்கள் இப்போ தைரியமாக செய்யலாம். புதிய முதலீடுகளில் அதிரடியாக களம் காணக்கூடிய வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த வாரம் பாருங்கள், சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் உயர்வு தாழ்வு
பலனை கொடுக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களால் பொருள் வரவும் ஆதாயமும் இருக்குது. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, புதிய முதலீடு செய்யலான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் புதிய முதலீடு செய்யும் பொழுது நிதானமாக கவனமாக செய்கிறது நல்லது. ஆன்லைன் தொழிலில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2 விஷயத்திலுமே எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். இந்த வாரம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட மேன்மைக்காக பாடுபட வேண்டிய வாய்ப்பு. பண விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். மற்றபடி எல்லாமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக உங்களோட வாழ்க்கையில் அமையும். தினம்தோறும் நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி அம்மனை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். இந்த மாதம் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். கருணை மனம் படைச்சவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு தெளிந்த அறிவும் சுய சிந்தனையும் கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்களை செயல்படுத்த வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஞானக்காரகன் குரு ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளியூர் பயணம் கொஞ்சம் வரும். ஒரு சிலருக்கு வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். குரு பகவானோட பார்வை 5, 7, 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். பிள்ளைங்களால் பெருமை வந்து சேரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வரும். இளைஞர்களுக்குமே காதல் அரும்பும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரனும் கிடைக்கும். சிலர் மனமேடையிலும் ஏற்பீங்க. கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். கணவன் மனைவிக்குள் நிலைய சண்டை சச்சரவு நீங்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் சரி, தெய்வ அருளும் சரி உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சில யோகங்கள் உண்டாகும். சொந்த இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதுவும் சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். செல்வாக்கும் திறமையும் வெளிப்படும். எதிர்ப்புகள் மறையும். உங்களை அலட்சியம் செஞ்சவங்க ஆச்சரியத்தோடு உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை மாறும். அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நிதானமாகவும் உறுதியாகவும் செயல்படக்கூடியவங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்கும் மாதம் இந்த மாதம். கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெருமளவு நீங்கள் பெற முடியும். அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால அவருடைய காரகத்துவம் கொண்ட ராகு அங்கேயே சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக நடக்கும். தடை தாமதம் பிரச்சனை வரலாம், ஆனால் அதை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. சிலர் நீங்கள் வேலை விஷயத்தில் ரொம்பவுமே கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உடல் நிலையில் இதனால் பாதிப்பு வரலாம். அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால 27ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஒரு இடைவெளி வரும். சண்டை சச்சரவுகள் வந்தால் அதை தவிர்த்துடுங்க. பெரும்பாலும் நீங்கள் கோபத்தை குறிச்சுக்கிறது நன்மையாக இருக்கும். உடல் நிலையில் சின்னதாக உடல் பாதிப்பு வரும், ஆனால் பெரிய அளவுக்கு எதுவும் பாதிப்பு கொடுக்காது. எதிர்பார்த்த ஒப்பந்தம் சீராக கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை போடுங்க. அது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். தடைப்பட்ட வேலை சிறப்பாக நடக்கும். குடும்பஸ்தானத்தில் பாருங்கள், கேது இருக்கிறாரு. அதனால் உங்களோட பேச்சில் மட்டும் நீங்கள் நிதானத்தையும் பண விஷயத்தில் கவனத்தையும் செயல்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்குது. அதனால் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. குருவின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலை வரும். அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், புத்திசாலித்தனத்தோடு எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு சில நன்மைகளையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது இந்த மாதம். வித்யாகாரகனாக சொல்லக்கூடியவர் புதன் பகவான். புதன் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் அறிவாற்றல் வெளிப்படும், திறமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பணியில் எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் கிடைக்கும். எப்படி உழைச்சாலும் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சங்கடப்பட்ட வந்தவங்களுக்கு அந்த நிலை இப்போ மாறுது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு இருக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதில் வெற்றி வாய்ப்பையும் பெறுவீங்க. தாய் மாமன் மாமனார் வகையில் தக்க உதவி கிடைக்கும். உடல் பாதிப்பு நீங்கும். எதிரி வழியாக ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதுவும் ஞான மோட்சக்காரகனாக இருக்கக்கூடிய கேது 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு வேலையிலுமே நிதானத்தை செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். செவ்வாயின் சஞ்சாரம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் நிலையில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்தணும். நெருக்கடிகள் எதுவும் நீங்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது நன்மையை கொடுக்கும்.
நீண்ட நாள் கனவு நனவாகும். பெருமளவில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற்று சிறப்புடன் நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர இறைவனிடம் எல்லாரும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.